இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். In whom the God of this world hath blinded the minds of them which believe not, let the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. 2 Corinthians chapter 4 verse 4. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி இப்பிரபஞ்சத்துல அதாவது கிறிஸ்துவை அறியாத அவிசுவாசிகளுக்கு அந்த வெளிச்சம் தெரியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் சுவிசேஷத்திற்காக அதை அறிவிக்க பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது பிளைண்டா இந்த வார்த்தையை மட்டும், இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல இன்னைக்கு சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதாவது பைபிள ஒரு கிறிஸ்தவ புஸ்தகம் அப்படின்றத தவிர்த்து அதை ஒரு புத்தகமாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, இந்த வேதத்தை நான் வாசித்தேன், இந்த சுவிசேஷத்தை வாசித்ததுனால நான் என் வாழ்க்கையில சில காரியங்கள்ல தவறுதலா நடந்தேன், இந்த புத்தகத்துல உள்ள கருத்துகளின்படி நடந்து நான் பிறர் மேல பொறாமை கொண்டேன், கோபம் கொண்டேன், சிலரை அடிச்சேன், இன்னும் சில பாவம் செஞ்சேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஒருத்தர் கூட முன்னாடி சொல்ல முடியாது. மாறாக இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை, அதுல குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்களை வாசித்ததுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது நல்வழிப்படுத்தத்தான் செய்யும். அப்படியானால் ஒரு நல்ல கருத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு புஸ்தகம் எதற்காக மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை? நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் ஒளி, அதாவது வேதாகமத்தினுடைய ஒளி, இந்த உலகத்துல அவிசுவாசிகளாய், அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருக்கிற ஜனங்களிடத்துல அது வெளிச்சமாய் தெரியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவங்களுடைய இருதயத்தை, மனதை குருடாக்கினான் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய வெளிச்சமா இருந்தாலும் சரி, பார்வை இழந்த ஒருவரால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நமக்கு இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு பார்வை இருக்கிறது. ஆனால் பார்வை இழந்தவர்களுக்கு இருட்டும் ஒண்ணுதான், வெளிச்சமும் ஒண்ணுதான். அது எவ்வளவு பெரிய ஒளியா இருந்தாலும் சரி, அவங்களால எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் கிறிஸ்துவினுடைய ஒளி, அதாவது சுவிசேஷத்தினுடைய ஒளி ஏன் மற்றவங்களால அறிய முடியவில்லை அப்படின்னா, இருதயம் குருடாக்கப்பட்டுள்ளது. அதாவது மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு முன்பதாக நான் என்னைய பத்தி இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஊருக்கு போறதுக்காக பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தாரு, கையில நோட்டீஸ் வச்சிருந்தாரு. வச்சுட்டு என்னை பார்த்து, பிரதர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் என்கிட்ட தந்தாரு. நான் மனசுக்குள்ள நினைச்சேன், அவர்கிட்ட சொல்லல, மனசுக்குள்ள நினைச்சேன். அப்போ உங்களை நேசிக்கலையா அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு கையை காட்டினேன். அவரு நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, திரும்பவும் என்கிட்ட, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு அந்த பேம்ப்லெட்டை என் கையில கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்லெட்டை வாங்கி அப்படியே கிழிச்சு அவர் கையில கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தலைமுறையாய் கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவை நன்றாக அறிந்தவன் தான். ஆனாலும் என்னுடைய இருதயம் குருடா இருந்தபடியினால அவர் செஞ்ச காரியம் என்னன்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. தவறுதலாய் நான் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணேன். அப்படியானால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்த நானே அப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னா
கிறிஸ்தவர் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க? அவர் அழகாக சொல்லியுள்ளார். என்னன்னா, அதாவது அவிசுவாசிகளுடைய இருதயம், மனது குருடாக்கப்பட்டுள்ளது. யாரால? உலகத்தின் அதிபதியினால. அந்த உலகத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14:30 தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவ்வுலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு பிசாசை குறித்து அவர் குறிப்பிடுவார். அப்படியானால் நமக்கு நல்லா ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய ஒளியை அறிய முடியாதபடிக்கு அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்படியானால் குருடா இருக்கிற ஒருவனால எப்படி ஒளியை கண்டுகொள்ள முடியும்? அதனால தான் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனிடத்தில் ஜனங்களுடைய இருதயத்தின் குருட்டாட்டம் நீங்கும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி பார்வை இல்லாத ஒருத்தரால வெளிச்சத்தை கண்டு கொள்ள முடியாதோ, அதை போலத்தான் இருதயம் குருடாக்கப்பட்ட ஒரு மனிதனால சுவிசேஷத்தின் ஒளியை கண்டு கொள்ள முடியாது. சோ தேவனிடத்துல நாம பரிந்து பேசி, தேவன் அந்த குருட்டாட்டத்திலிருந்து அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் போது அவனுடைய மனது எப்போது வெளிச்சத்தை, அதாவது ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறதோ, அந்த பார்வையை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளுகிறதோ, கண்கள் திறக்கப்படுகிறதோ, அப்போதுதான் சுவிசேஷமானது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தைகளை தந்திருக்கிறீர் தகப்பனே. இன்னைக்கு எங்க கைகள்ல அது சுவிசேஷமாக எங்க கைகள்ல இருக்கிறதப்பா. இந்த மேலான வார்த்தைகளுக்காய், தயவிற்காய் நன்றி தகப்பனே. ஆனாலும் அநேகரால அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவருடைய இருதயத்தை குருட்டாட்டம் பிடிக்க வைத்திருக்கிறான் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தாங்க அப்பா. நீங்க தருகிற விடுதலையால மாத்திரமே ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவனுடைய ஒளியை, சுவிசேஷத்தின் ஒளியை கண்டுகொள்ள முடியும் தகப்பனே. ஆவியானவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.